இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீரா, உன்கிட்ட இருக்கிற நகையில ஒரு நல்ல செயின் இருந்தா கூட. எதுக்குங்க? பூமி கொடுக்குதான். நட்சத்திராவுடைய பர்த்டே பார்ட்டியில போட்டுக்கிறதுக்கு அவகிட்ட இப்ப எந்த நகையும் இல்ல. நாம அவளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். இருங்க, நான் போய் இப்பவே எடுத்துட்டு வரேன். இது பாருங்க, இது பூமிக்கு ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்யூ மீரா. ஏங்க, நீங்க இந்துவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? சுத்தமா மறந்துட்டேன் மீரா. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி மறக்காம இன்வைட் பண்ண, சரியா? அது இல்லங்க, நீங்க அழைச்சா நல்லா இருக்கும்ல. ஒரு தகப்பனா எந்த பொறுப்பும் இல்லைன்னு அண்ணனும் அண்ணியும் நினைச்சிட கூடாதுல்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இந்து எப்படி என்கிட்ட எரிச்சலா தான் பேசுவா. எனக்கும் இந்து இடையில இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சா அது நல்லா இருக்காது. அதான் நீயே ஃபோன் பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா? சரிங்க. ஆமா, இந்த செயின் விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்களா? நீ அதை விடு, நான் பாத்துக்கிறேன். ககன் மட்டும் உன் கையை பிடிச்சிட்டானா, அந்த அபூர்வா மாதிரி 100 பேர் வந்தாலும் உன் நிழல கூட தொட முடியாதுமா. இந்த செயினை போட்டுக்கமா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கமா? என்னமோ தெரியல மாமா, இதெல்லாம் வெறும் கற்பனை தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாவே உங்க பையன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் என்ன வர சொன்னாரா, இல்ல வேற ஏதாவது சொல்றதுக்காக என்ன வர சொன்னாரான்னு யாருக்கு தெரியும்? ககனை பத்தி எனக்கு தெரியுமா. அம்மா தங்கச்சியை தவிர பெண்கள்னாலே 2 அடி விலகி இருக்கிறவன் நடுராத்திரியில உனக்காக செவ்வரேறி குதிச்சு இங்க வந்திருக்கானா? உன் மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ கோயிலுக்கு கிளம்புமா, உனக்காக அங்க அவன் காத்துக்கிட்டு இருப்பான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாமா. முதல்ல சொன்னா நான் நம்பிடுவேனா? நீ இப்போ கோவிலுக்கு போற, அதுவும் என் கோத்திரம் என்னன்னு கேட்டுட்டு என் பேர்ல நீ அர்ச்சனை பண்ணி உன் மனசு அந்த சாமி பாதத்துல வச்சு அதுக்கப்புறம் நேரா என்கிட்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க போற. ஓ டே சரி, உன் லவ் சக்சஸ். என்னடா பண்ற? பிந்து, எஸ் எஸ் நிறுத்துடா. எஸ் நடந்துருச்சு பிந்து, நினைச்சது நடந்துருச்சு. டேய் மேதாவி அண்ணா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிந்து. என்ன கன்ஃபார்ம் ஆச்சுடா? பூமி என்ன லவ் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிஜமாவா? நான் நிஜமா தான் சொல்றேன். சீக்கிரமே ஐ லவ் யூ சொல்றேன்னு அவளே வாயால சொன்னா. டேய் மெண்டல் அண்ணா, சொல்றேன்னு அவளே என்ன சொல்லணும்? இருந்தா சொல்லணும், இல்லனா அவ சொல்லாம இருக்கணும். இதுல என்ன கன்ஃபியூஷன்? இந்த லவ்ல எல்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லலடி, அதுக்கு தான் நீ கன்ஃபியூஸ் ஆற. பூமி ஐ லவ் யூ சொல்றேன்னு என்கிட்ட இன்டைரக்டா சொன்னா. நான் நம்ப மாட்டேன். அப்போ முன்ன லவ்வர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி இப்படிதான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லிட்டு பூமியும் என்கிட்ட விளையாடுறா. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இப்ப கிட்டே இது நல்லா இருக்கு. அவ கோவிலுக்கு போகும்போது என் கோத்திரம் என்னன்னு கேட்டுட்டு போனா.
எதுக்கு? என்னடி நீ என்னன்னு கேக்குற மக்கு? என் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக தான் பிந்து. ஓ மை காட். ஆமா கரெக்ட் இல்ல? क्वेश्चंसே வேண்டாம், நீ கன்ஃபார்மே பண்ணிக்கோ. பூமி என்ன காதலிக்கிறாடி. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா முதல்ல சந்தோஷப்பட போறது நான் தான். கங்க்ராட்ஸ் அண்ணா. Thank you, thank you. Thank you, thank you. ஆமா, உங்களுக்கு வெவ்வேறு பேர் இருந்தாலும் நீங்க எல்லாருமே தெய்வ ஸ்வரூபம் தான். பூமிக்கு உயிரை கொடுத்து உங்க மேல எனக்கு நம்பிக்கை வர வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையில தாமா உங்ககிட்ட கேக்குறேன். இன்னைக்கு எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய காதல் வெற்றி அடையணுமா? பூமியோட என்னுடைய வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ப்ளீஸ் என்னை ஆசீர்வதிங்கம்மா. அம்மா என்ன பூர்ணி? கொஞ்சம் அங்க பாரு. என்னம்மா அண்ணன் புதுசா சாமியெல்லாம் கும்பிடுறான்? என்னால இத நம்பவே முடியல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியலடி. இது பாருங்க மேடம், இது பாருங்க மேடம், இது குவாலிட்டி மெட்டீரியல் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டாம். நோ, ஓகே ஓகே மேடம், இது பாருங்க. எனக்கு பிடிக்கல. இது பாருங்க மேடம், இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட். சிட்டிலேயே ஃபேமஸ் ட்ரெஸ் டிசைனர் நீங்க தானே, நான் உங்களை கூப்பிட்டேன். என்ன இதெல்லாம்? ஏனோ ரிச்சா வேணும் எனக்கு. ட்ரெஸ்ஸஸ் ஒரு இளவரசி போட்டுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி வேணும்னு நான் கேட்டேன். நீங்க அதை மறந்துட்டீங்க போல. சாரி மேடம், அதையும் டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் மேடம். இது பாருங்க மேடம், உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி டிசைன் போட்டதில்ல. வெல், ரொம்ப ட்ரெண்டியாவும் எங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு. உங்களை பத்தி தெரியாதா மேடம்? இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே ஹை ரேஞ்ச் மேடம்.